அதே திருச்சி வாப்பா. திருச்சி இல்லையே, திருவானைக்காவா? அகிலாண்டேஸ்வரி அதான பார்த்தேன். சம்புகேசாய நமோ, அவர் தானே காலம். எங்கே நீயோ நானும் அங்கே என்ன வேணும்பா? பொண்ணு அவன் மனசு சம்மதிக்க மாட்டேன். இப்ப நான் ஒரு பாட்டு பாண்டோம்ல, எங்கே நீயோ நானும் அங்கே இதைத்தானே கொண்டு வந்தேன் என்னோடு. அந்த மனத்தை மாத்தி உறுதியாக்கி தந்தா போமா? கால் இருப்போம். எத்தனை பொம்பளை பிள்ளைகள், எத்தனை ஆம்பளை பைய பெத்தவங்க மனத்தை புண்படுத்திட்டு ஒருத்திக்கு பின்னால அவன் பேர் தான், ஒருத்தனுக்கு பின்னால அவன் தான். அப்ப பெத்தவனை இடிச்சவாயனா? எத்தனை அந்த பிள்ளை கருவில் இருக்கும்போது வளர்ந்ததுல யாரு ஒரு சிரிக்கணி? கர்மசாமிக்கு 3:30 மணிக்கு என்னை பார்த்து போடா பாப்பா சார் திருப்பிட்டான் போ. நீ கால செல்ல குட்டி பேல என்னடா கோர்ட்டுக்கு போது குதிரை வேணும். நீதிமன்றத்துக்கு போகுது என்ன விஷயம்? சபா சுண்ணூர்தான் கால ஒன்றுப்பா அடிப்போம். அது இன்னைக்கு தீப்பியா சி காப்பியா? அம்மா பராசக்தி வருக 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 வருக. எங்க இருக்க நீ? சரிப்பா, சாந்தமடைங்க. சரி, சந்தோஷமா இரு. ஒரு தரம் நமஸ்காரம் பண்ணிட்டு வா. நீயே கதீஸ்வரி. உட்காருப்பா. உன் கோர்ட்டு கேஸை நான் வெற்றியாக்கி தரதுக்கு இன்னும் 9 மாதங்கள் கால அவகாசம் இருக்கு. அதுக்கு முன்னால பேச்சுவார்த்தையில மடக்கி தந்தா நீ ஜெயிச்சிடலாமா? அப்ப பேச்சுவார்த்தைக்கு வர வைக்கட்டுமா? சந்தோஷம். கண்ண மூடி வர முடியுமான்னு பார்க்க. அதுல ஒருத்தன் குடிகாரனா இருக்காண்டா எதிரி. அவன் தான் எல்லாத்தையும் திருப்புதான். அவன் மனத்தை மாத்தி ஓகே பண்ணி தந்தா போதும்ல. கடமுடு. உன்கிட்ட ஒன்று கேள்வி கேட்கணும்ப்பா. எங்கேயும் கிடாய் விட்ட வேண்டி இருக்காப்பா? இல்லை, வேண்டல. ஆனா வழக்கம் போல விட்டு உண்டா? எங்க அம்மா பெரியாயே தாயே, நீ புளிய கோடி வந்த ஆயே, நீ முட்டை கோடி தேவல் கோடி, நீ கொண்டிருக்கும் கோடாங்கி ஆட்டு கிடாய வெட்டிய பிறகு ஜெய் பத்ரகாள். இந்தாப்பா இந்த அருளோட வாங்கிக்கா, எல்லாம் ஜெயிக்கிறோம். அப்படி கர்மசாமிக்கு ஜெயிக்குவான். ஓடு, கடனும் தீர்ந்தாச்சுடா. சந்தோஷமா இருக்கா கூடா. அடுத்த பைசு கர்மசாமிக்கு. ஈரோடு நல்ல ரோடு தானே அது. அண்ணா வணக்கம், நல்லா இருக்கேடா? விவசாயம் பண்றது யாரு? வாங்க 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 வாங்க. அண்ணா நீங்க யாரு? லாரி டிரைவர் ராஜா கண்ணா.
டிரைவிங் தெரியுமா? கால் வந்துட்டுவாங்க. என்ன பிள்ளைக்கு என்ன செய்யணும்? மகாசக்தி. நல்ல காலில் விழல. இன்னொரு தடவை வந்துட்டு வாங்கோ பொங்கோ. போல மிக காட்டும் போல விழித்தாயே. என்ன வேணும்மா? நான் சொன்ன நீங்க வருத்தப்படுவீங்களா? பையன் கோயம்புத்தூருக்கு போனானால எதுக்கு போன இருந்தானா? பொறு வாய மூடு. ஒரு பாட்டு பாண்டன நீ கேட்டியா? போல மிக காட்டும் போல விழித்தாயே. போல விழித்தாய் எங்க இருக்கிறா? கோயம்புத்தூர்ல இருக்கா. அங்கே இருக்கிற பொழுது இவன் சில நண்பர்களிடம் பழகி ஒரு பகையானான். அந்த பகைக்கும் நினைவிலே ஒரு செய்வனை வைவினை கோளாறுகள் நடந்தது. அதுல இவனுடைய மனோநிலைகள் பாதிக்கப்பட்டு வீட்டில் வந்து உட்கார்த்தான். இப்ப பிரச்சனையான குழப்பம் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் விஷயம். அவனை சரியாக்கி தந்தா போதும்டா. கால் வந்துட்டான். ஆனம் விடுதுகள் போர் சொந்தம் ஆயிரம் வந்தும் என்ன வேறென நீ இருந்தாய் அதில் வீழ்ந்து விடாதிருந்தே. உன் கண்ணில் நீர் பழித்தா என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதேடி. உன் பிள்ளைய நினைச்சு ரொம்ப வேதனைப்படுறேன். உங்களை நான் சரியா வாழ வச்சு சந்தோஷமாக்கி தந்தா போதும்டா. கொஞ்ச நேரம் கண்ணீரை மறந்துவிட்டு கருப்பசாமியை நெஞ்சுக்குள் நினைவுகள் பார்க்கலாம். வெற்றி மாலை கொடுப்பா. அவனை ஒரு நாள் அங்க கூட்டிட்டு வா. ஒரே நாள்ல அடக்கி பேவுள்ளே சரியாக்கி தந்துருந்தேன். இப்போதைக்கு வேண்டாம், விட்டுரு. கூப்பிடு கருப்பசாமிய. இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ. மனம் அடங்குவான், உணர்வு அடங்குவான், உளம் அடங்குவான், உடல் அடங்குவான். அதெல்லாம் பிறகு கதையெல்லாம் வேண்டாம். அப்படியே காது இந்தா நல்லாரு வயிறார சாப்பிட்டு போங்க. அரைகுறையா போயிடாதீங்கப்பா. பாருங்க பாருங்க. அங்க தள்ளி இல்லை டுக்குடி டுக்குடி வாப்பா டிரைவர். உனக்கு எந்த ஊரு? புழுனிப்ப கொடுமுடி. நான் ஈரோடு கூப்பிட்டுருக்கேன். நீ எங்க வர? ஈரோடு கொடுமுடி. ஈரோடு பக்கமான ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி இருக்கோ. கேபிஎஸ் சுந்தரம்மாள் அவர்களுடைய சினிமா தியேட்டர் இருந்துச்சே, இருக்கா? பிடிப்பாங்க. நீ தான் அதுக்கு காரணம். கெட்டிக்காரன் கால் வரலாம். நாராயணா என்னும் பாராயணம். சுமார் 6.25 ஆண்டுகள் நீ உழைக்கிற உழைப்பினால உனக்கு பணம் தங்காம மனவேதனையும் கடனும் பட்டு இருக்க. இப்போ வச்சிருக்கக்கூடிய வண்டி வாகனத்தாலும் உனக்கு மனக்குழப்பம் இருந்துட்டு இருக்கு. இந்த தொழில் ஓடுமா அல்லது வேற என்னதான் பண்ண? ஒரு தலைவிதியா இருக்க. ஒரு தெளிவு கிடைக்க மாட்டேங்க. நான் என்னையா செய்யணும் என்கிட்ட கேட்க வைக்க. கால் விட்டுவான். மங்காத சர்வபீஷ்டமும் கொடுப்பதாமே. எப்பா சபரிமலைக்கு போயிருக்கியா? போன் ஏதாவது முடிவு எடுத்தியா? ஏன் போகல? அதுல ஒரு மனத்தடங்க. நீ சபரிமலைக்கு ஒரு முறை போயிட்டு வந்தனா சாமி ஐயப்பனுடைய அனுசரணை உனக்கு வாழ்க்கையில பெரிதாக கிடைக்கும். அதனால ஒரு 9 சரணம் சொல்றேன், சேர்ந்து சொல்லியா? சுவாமியே ஹரிகர சுதனே அநாத ரட்சகரே எங்கும் நிறைந்தவனே ஏக பரம்பொருளே உள் நின்று உணர்த்துபவரே உண்மை பரம்பொருளே சபரிமாமலை வாசகரே. என்னையா
ஈரோடா. உன் கடனை தீர்த்து உனக்கு தொழிலை வெற்றியாக்கி தரப்பா, வேற என்னடா வேணும்? ஆமா, பொண்டாட்டி பிள்ளைகள் எங்கடா இருக்கா? இந்தா ஒரு பெண் உனக்கு துணையாக வருகிறாள், சேலத்தை சார்ந்த மங்கையாகவும் இருப்பாள், அங்கேயே நீ போகலாம். இன்னும் 6 மாத காலம் ஆகும். ஒண்ணும் இல்லடா, எந்த பேரும் எதிரி கிடையாது. நீ போ, மறைமுகமா ஒரு மேட்டர் இருக்கு, அதை நான் தீர்த்து தரேன். போ. புரியுதா? என்னடா புரியுது? என் கையில் என்ன இருக்குன்னு தெரியுமா? என்ன இருக்கும்? அதை தூக்காம காப்பாற்றப்பா. என்னடா சாணம் வைக்க வேண்டியதானடா, ஒழுங்கா சாணம் வைக்க வேண்டியதானடா, கிர் 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 சாணம் வைக்க வேண்டியதானடா, சாணம் வைக்க வேண்டியதானடா, கிர் கிர் கிர். என்னடா தொழில் பார்க்கிறேன்? சேவிங்கடா வச்சிருக்கேன், முடிய புடுங்குதடா, ஒழுங்கா சாணம் வைக்க வேண்டியதானே. கால் விட்டு வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, சக்திவேல் முருகனுக்கு, சாந்தமையில் நாதனுக்கு. முருகா, உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தண்டா, இறந்து போன ஒரு ஆத்மா முன்னோர்களின் தெய்வமாக இருக்கிறது. அதை வணங்கி வந்த ஒரு காலங்கள் கடந்து இப்ப அந்த தெய்வம் வீட்டுக்குள்ள இல்லை. அதனால உங்களுக்கு வீட்டுக்குள்ள மனக்குழப்பம், உன் மனைவியினுடைய உள்ளத்துக்குள்ள ஒரு வேதனை, அவன் உணர்ந்த ஒரு பக்கத்துல வலி, தூங்க முடியாம நெத்தி ஒரு பக்கம் வீக்கமும் படபடப்பு இருக்கா இல்லையா? காலனுக்குவா உனக்கு தெரியல. அதே போல உனக்கு ஒரு பேத்தியா கொடுக்கணும்னு நான் விரும்புறேன். வேற ஒண்ணுமே பேத்தி ஒண்ணா? பேத்தியா தான்டா தாரேன். அவளுக்கு என்ன பேர் வைக்கலாம்? விசாலாட்சின்னு பேர் வைடா. கர்ம வினைகள்லாம் கால் விட்டுவா. சாமி, அது எந்த பையனுக்கு நீங்க கேட்பாங்க? அப்ப நான் என்ன பண்றேன்? 2வது பையனுக்கு தான் முதல்ல பிள்ளை. சந்தோஷமா ஐஸ்வர்யமா இருப்ப, உன் கடன்லாம் தீர்ந்தாச்சு, சந்தோஷமா இரு. மஞ்சள் முகமே வருக. ஒரு பேர் நல்ல காதல் பண்றாங்க, சரி போ 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 போ. நல்லா வாங்கப்பா, குடும்பத்தோட வந்தீங்களா? வாங்க செல்லங்களே. வண்டி வாங்க வச்சிருக்கான். உலகத்துல காதல் கல்யாணம் நல்லதா, பெரியோர்களா நிச்சயிக்கிற கல்யாணம் நல்லதா? சரி, அப்படியே நம்ம பிள்ளை காதலிச்சா நம்ம என்ன செய்ய முடியும்? ஏற்றுக்கிடணும். சரிதானே? பக்கத்துல வாங்க. இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும்? ஓகே, என்ன தொழில்ப்பா? கண்ண முடுப்பா, கொஞ்சம் கண்ண முடி, அப்படி உட்காந்துக்கா. என்னையா ஒரு வண்டி ஓடாம ஒன்று கிடக்காது, என்ன வண்டியா? ஆமா, 1 2 3 4 ஒரு பக்கத்துல தோண்டிட்டு இன்னொரு பக்கம் வந்து கொஞ்சம் ஆன் பண்ணி ஓடும் பொழுது திடீர்னு நின்றுச்சு வண்டி, இல்லையா? கால் விட்டுவா. அது எப்படி இந்த காரை வச்சு பார்த்தோன்னா தெரியுது? என்கிட்ட ஒரு கேமரா, கால் அழுத்த, என் கால் விரல அவங்க பிடிச்சாலும் இந்த விரல யாரை பிடிச்சாலும் கேந்தி போட்டு உட்காரு. இப்போ கோடியை ஒட்டிய கடன்களும் மனவேதனைகளும் இருக்கு. நிறைய இடத்துல பணங்கள் நமக்கு வர வேண்டியதும் தக்க வச்சு கிடக்கு. இந்த தொழில் நின்றுச்சே கருப்புசாமி, அதுக்கு காரணம் வேற எதுவும் செய்வன கோளாறு நடந்திருக்கா, அல்லது சட்டப்படி ஏதாவது சிக்கல் மறைமுகமா ஏற்பட்டு நடந்திருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் உங்க உள்ளத்துல இருக்கா இல்லையா? சட்டப்படியும் அந்த கோரிக்கை ஒரு சில என்கொயரிகள் இருக்கிறது. சரினா? சிலவர்களுடைய பொறாமையால் சில இடங்களில் சில குழப்படிகளும் நடந்திருக்கிறது. உன்னுடைய கோரிக்கை அந்த பக்கத்துல கொஞ்சம் விவசாய நிலங்கள் இருக்கிறது போல இருக்கிறது, இருக்கா? அதை தாண்டி போனால் நீர்நிலைகள் இருக்கும் இடமாக இருக்கின்றது. அந்த பகுதியிலிருந்து தான் ஒரு சில அடையாளங்களை எடுத்து சில தடைகளை உருவாக்கி இருக்கிறார். இந்த தடைகளை எல்லாம் நீக்கி ஒரு தொழிலை வளமாக்கி தந்தா போதும்னா வேற என்ன வேணும்? என்ன கட்சியில இருக்கப்பா? அதிமுக இருக்கியா? கெட்டிக்காரன் கால் வந்துருவா.
நம்ம அரசியல் பேச முடியாது, நமக்கு தேவையில்லாததுல. எப்படி இந்த மக்கள் நல்லா இருந்த போதும் என்ன, புதிய நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்து புதிய பதவிகளை கொடுத்து புதிய உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என்பது உங்க கட்சி தலைவனுடைய எண்ணம். அதுல ஒரு உறுப்பினர் நானாக இருந்தால் நல்லா இருக்குமே என்பது உன் ஆசை. அந்த பதவியும் உனக்கு கிடைக்கும், வெற்றியும் உன் பக்கம். இந்த முதல்ல அந்த கடனை திக்கிறதுக்கு பணத்தை தாரேன், பின்னால தொழிலை பார்ப்போம். என்னை 3:30 மணிக்கு பார்த்துப்போம். நல்லா ஒரு கோயில் கட்டத்துக்கு உதவுதுன்னு சொல்லியிருந்தீங்களா? அது முடியலையே. ஏன் முடியல? ஓப்பாந்தால நீ நினைச்சா கொடுக்க முடியும்டா. சரி, ஓகே ஓகே, கொடுத்துருவான். கர்மசாமிக்கு நல்லா இருப்பா, உயர்ந்தாச்சுடா, சந்தோஷ் மாதிரியா. யாருனாப்பா உடல்நிலை தெரியாம இருக்கிறது? யாரு? சேலமா? வாங்க, கால் விழுப்பா. நீங்க யாரெல்லாம் வந்தீங்க? யாரெல்லாம்? குழந்தை இருக்கு. சேலம் எல்லையை தாண்டி குதிரை போகுத. நீங்க எங்க இருக்கீங்க? பனைமரத்துப்பட்டினா சேலம் மெயின் பஸ் ஸ்டாண்டெல்லாம் தாண்டி போடுமோ? அதுக்கு முன்னாடி ஆட்டையம்பட்டி, கோட்டையம்பட்டி, அந்த பெட்டிக்குள்ள வருது. சரி, இன்னொரு தடவை காரணம் ஏகப்பட்ட பெட்டியாக நார்பெட்டி இருக்கு, தகரப்பட்டி. ஜெய் பகவதி அம்மா பராசக்தி. என்ன நடந்திருப்பீங்க? அப்படியா? இன்னொரு தடவை கால் பாப்பா. அருமுகம் இருக்க அவன் கைவேல் இருக்க பெருதுணை யாரறிவார் வெற்றி வேலவனை. முருகப்பெருமான் வாரார, இங்க இருக்காருப்பா. வீட்டு எந்த முருகன்? என்னப்பா, யாருக்கையும் தொழிலாளிகிட்ட போய் பார்த்தீங்களா? உடல்நிலைகள் இப்படி இருக்கு, எதுவும் கோளாறு இருக்கானு என்ன சொன்னாங்க? அம்மா, உன்னுடைய கண் பார்வை ஒளி கூடும். இப்பொழுது கிரகங்கள் படி உனக்கு இந்த மனக்குறைகள் நடக்கும். யாரும் செய்வன வைவனை மந்திரங்கள் செய்து உங்களை யாருமே கெடுக்கல. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பிறகு உனக்கு பார்வை கூடும். இருக்கிற பார்வையை சக்தி இழக்காமல் காக்க என் சக்தியை உனக்கு நான் தருகிறேன். கால் ஒன்று. ஜல்கா பஸ். வேற என்னப்பா வேணும் உங்களுக்கு? கண்ணொளி தாரம்னு சொல்லியாச்சே, பக்கத்துல வா. நான் சொல்லக்கூடிய 3 தீர்த்தங்கள் நீங்கள் ஆடணும். ராமேஸ்வர தீர்த்தம் கடலாடி 7 பிச்சைக்காரர்களுக்கு தானம் செய்து உள்ளே சேர்ந்து 21 கோடி தீர்த்தத்தை மூழ்கி அடித்து வீட்டுக்கு வந்து மீண்டும் திருநள்ளாருக்கு சென்று திருவாடுதுறைக்கு வந்து சூரியனார் கோயிலை சென்று அடைந்து திருக்கடையூர் அபிராமியை பார்த்து என்னை அடைய உங்கள் பார்வை தெளிவடையும், வாழ்வும் பெறும். வெற்றியடைந்து வருவீர்களே. மூல உன் கண்ணை இருக்கிற தீர்த்து அடுத்து தாயின் கால் இருத்தலை காப்போம். சென்று வரும். கர்மசாமிக்கு கணவன் மனைவி அரசன் பெண்ணடியார். பாப்பா, அஞ்சாதே நீ அஞ்சாதே அன்பின் வடிவே அஞ்சாதே. நல்ல படுத்துங்க. என்னப்பா, வீட்டு பக்கத்துல நல்ல குருவி குயில் எல்லாம் பறவைகளா சத்தம் கேக்கு? என்ன
ஆ, பறவைகள் அங்க வருது, என்ன காரணம்? பக்கத்துல வா. ஓ, கண்ண முடிக்காங்க ரெண்டு பேரும். அப்படியா? சரி, கேட்டு. ஒன்னே முக்கால் ஆண்டுகளுக்கு முன்னால முருகப்பெருமானிடம் ஒரு வாக்கு சொன்னார்களா? முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா? என்ன சொன்னீங்க அங்க போய்? குழந்தை வர வேண்டும் போயிருந்தீங்களா? கால் வந்துட்டு வாங்க. அவர் என்ன சொல்றாரு பார்க்க வேண்டாமா? வாங்க. முருகா என்பதும் உருகாத மனம். உன்னுடைய உள்ளத்துக்குள் ஒரு பயம் இருக்கிறது. அந்த பயம் என்னவென்றால், கர்ப்பப்பையில் எதுவும் குறை இருக்கு ஒரு வார்த்தைகளை சொல்லி அதுல நமக்கு குழந்தை கிடைக்காமல் போய்விடுமோ என்பது ஒரு பயம். இன்னொரு பயம் என்னவென்றால், பிறக்கிற பிள்ளை தேக சுத்தத்தோடும் பூரண ஆரோக்கியத்தோடும் பிறந்து நமக்கு குறையில்லாத நிலைகளாக இருக்க வேண்டும் என்பது இன்னொரு பயம். உண்மையா இல்லையா? அதனால இது தெய்வம் நினைத்தா தான் முடியும், மருத்துவத்தால் சரி வராது. ஏனென்றால் சில டெஸ்ட் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கும் பொழுது குரோம்சங்கள் மரபணுக்கள் மூலமாக சில குறைபாடுகள் இருக்கு என்பது உனக்கு தெரிஞ்சிருக்க. அதனால நமக்கு பிறக்கிற பிள்ளைக்கும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும்னு முட்டாள்தனமாக நீங்கள் எப்படி நினைத்தார்? மரபணுக்கள் என்பது வளர்ச்சிக்குரியது ஒன்று, வளர்ச்சிக்குரியது தானே. அது காலம் செல்ல செல்ல வளரும், அதனால குறையில்லை. உனக்கு பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். அந்த பிள்ளைக்கு பேர் வள்ளி மயில் அப்படின்னு பேரு. மயில் அழகானதுக்காக, நீ உனக்கு குறை இருக்க கூடாதுன்னு சொல்லலாம். அதனால அழகு என்ற வடிவத்துக்காக மயிலும், அவ முருகனுக்கு துணையாக இருப்பவள் என்பதற்காக வள்ளி என்ற திருநாமம் கொடுத்து வள்ளிமயில் என்னும் நாமத்தோடு ஒரு பெண் குழந்தை உனக்கு பிறக்கும். கால் ஒன்றுவாங்க. முக்தி நெறி அறியாத மூடரோடு திரிவேனை பக்தி நெறி கொண்டு என்னை பண்படுத்துவேனா. அருணகிரியார் பாட்டு. முக்தி நெறி அறியாத மூடரோடு பிறந்து நான் தெரிந்தேன், பக்தி நெறி அறிய வைத்து என்னை பண்படுத்த வேண்டும் எனவா அப்படின்னு பாடினார். எவ்வளவு அருமையான பாட்டு பார்த்தீர்களா? வெற்றிவேல் முருகனுக்கு, வள்ளிமயில் வாகனனுக்கு என்ன வேண்டும்? வேற இந்தா குழந்தை பாக்கியமும் தாரேன். உன் வீட்டு பிரச்சனை பணத்தால தானடா வந்துச்சு, அதை தீர்த்தாச்சு. கனி வேண்டும் அல்லவா? வைத்து ஒரு கனி சாப்பிட, ஒரு கனி கும்பிட. ஆமா, இன்னைக்கு வயிறு நிறைய சாப்பிட்டா இந்த வரம் பலிக்கும். வரலாம். அக்காவா, நல்லா இருக்கிய? வா. அரசாங்கத்திலிருந்து எதுவும் வர வேண்டியிருக்கா? வா. நீர் அணிந்ததென்ன, வேலை பிடித்ததென்ன, காவி அணிந்ததென்ன, கண்மூடி நின்றதும் இருந்த. என்ன செய்யணும்? கண்ணை முடிக்காங்க. நல்ல எண்ணெயவே முறை வைத்தியத்தில் நீங்க குணமாயிரு. கால் ஒன்று. நம்பினா கெடுவதில்லை யாதவனே. அதுக்கு உங்களுக்கு அரசு உதவி செய்யும். வேற என்ன வேண்டும்? புண்ணியம் பெறுவீர், வலி வேதனை இல்லை, நீங்க நினைக்கிற மாதிரி பயப்படக்கூடிய வியாதியும் இல்லை. வாழ்க்கை கால் ஒன்று. வாடா தம்பி, எந்த ஊருடா உனக்கு? கால் ஒன்று வா.
என்ன தொழில் பார்க்குற? அப்படியா? பிடிச்சுக்கா. பைபாஸ் ரோடு எங்க இருக்கு? மேலே பார்த்தா வண்டி லாரி எல்லாம் போறதெல்லாம் தெரியுத. ஆமா, கால் வந்துட்டு வரலாம், உட்கார். தொழிலை பற்றி என்ன கவலை உனக்கு? இந்த தொழிலை உனக்கு வந்து அமைச்சு வெட்டியாக்கித்தார, கடன் படாமல் உன்னைய காப்பாற்று. வேற என்னடா வேணும்? கல்யாணம் பங்குனி மாதம் முருகப்பெருமானுடைய தேரோட்டத்துக்கு பின்பு நடக்கும். சந்தோஷம். கர்மசாமிக்கு சிந்தாமல் சிதறாமல் கொண்டு போ மகனே, வயிறார சாப்பிட்டு போ, சந்தோஷமா இரு. கர்மசாமிக்கு தாராபுரம் தாராபுரம் என்னையா தாராபுரமா? உங்களுக்கு எந்த ஊரியா? குண்டடம். வரலாம். வீட்டுக்கு பின்பக்கத்துல ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்கு, அதுல சாமி இருக்கும். கிரவுண்டு, அதுல சாமி பீடங்கள் எதுவும் இருக்கா? அந்த கிரவுண்ட் எங்க இருக்கு? அந்த கிரவுண்ட் பக்கத்துல ஒரு கோயில் இருக்குன்னு சாமி சொன்ன. ஓகே, வாங்க. இது யாரு? இவங்க அப்பா அம்மா வரலையா? புதுமை அல்லவோ தீண்டாமை என்பது. உட்காரு. கவனம் விடும், நல்ல மன நிறைவாகும். நீங்க யாருமா? உட்கார். அத்தை தாய்க்கு சமம். உட்கார். இவனுடைய கர்மாக்களில் இப்ப வயது 32வது வயது வரை இந்த வலியும் வேதனையும் இந்த தளர்ச்சியும் இருக்கும். 32 வயது முடிவடைகிற பொழுது இவன் உடல் வளர்ச்சியாகும், இவன் தேகம் மெலிவிலிருந்து பிரயாசமாக இருப்பான். 33வது வயதிலே கல்யாணத்தை சந்திப்பான். இந்த திருமணத்தை சந்திக்கிற பொழுது தகப்பன் வழியை சார்ந்த பெரியோர்களில் ஒருவருக்கு வாழ்வில் முக்தி நடக்கும். அப்பா வழியை சார்ந்த, இவங்க அப்பா வழி உங்க வழின்னு வச்சுக்கலாம், உங்க அப்பா வழியை சார்ந்த கிழடு கட்டைகளுக்கு ஒருத்துக்கு முக்தி கிடைக்கும். இவனுடைய 33வது வயது. அதற்கு பின்பு இவனுக்கு திருமணம் நடக்கும். கால் வந்து உண்மைதானே? இதுக்கு செய்வனை கோளாறுகள் இருக்கும்னு நீங்க நம்பினா அவங்களுக்கு நீங்க பணம் கொண்டு கொடுங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. இத 32வது வயது முழுமை அடைகிற பொழுது இவன் பூரணமான வளர்ச்சியை பெறுவான், வெற்றி அடைவான். அதுவரை இவனுடைய அங்கத்தில் குறையில்லாமலும் அவைய உறுப்புகளில் பலவீனம் வராமலும் காப்பது என் கடமை. காப்பாய்த்தார். வேற என்ன வேண்டும்? இவ்வளவு தூரம் நான் என்ன பேசுறேன்? ஏன் என்னையா இது? இவ்வளவு தூரம் நான் என்ன பேசுறேன்? டாட்டா டாட்டாவா? சாலிவாகனம் என்ற ஒரு தெய்வம் முன்னோர்களில் உங்களுக்கு வணங்கும் தெய்வம். மண்ணுடையார் சாலிவாகன். அவர் செய்து வைத்த மண் பாண்டத்தில் உள்ள உருவங்கள் எல்லாம் விக்கிரமாதித்தனை எதிர்ப்பதற்காக உயிர் பெற்று எழுந்து படை திரண்டு வென்றது. சாலிவாகனன் செய்தான். விக்கிரமாதித்தனுடைய அவதாரம் முடிவடைந்தது. அப்படியே நடந்தது என்றால் அந்த சாலிவாகனனே விக்கிரமாதித்தரின் பிள்ளைதான். 32 பதவிகளிலே 32வது பதவியினுடைய பெற்ற மகன்தான் சாலிவாகனன். அதனால நீங்கெல்லாம் ஒரு தெய்வ சக்தியை பெற்ற வம்சத்தை சார்ந்தவர்கள். சில சாபத்திற்கும் கோபத்திற்கும் உள்ளாகி இந்த பாவங்கள் நடந்துவிட்டன. 32வது வயதில் இந்த பாவம் தீரும், பூரண ஜனனம் உருவாகும், அற்புதமான நிலை தோன்றும். இதோ கர்மசாமிக்கு
பக்கத்துல வாமா. அப்பா கஷ்டப்பட்டு உபதி கொடுப்பாரு.